நாடாளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. தமிழகத்தில் கூட்டணி முடிவுகள் பரபரப்பு இருந்து வருகின்றன. திமுக, அதிமுக கட்சிகள் தங்களது கூட்டணியை உறுதியாக்கிவிட்டன. ஆனால் தேமுதிக இன்னும் தனது கூட்டணி குறித்த முடிவுகளை அறிவிக்காமல் இருப்பதால் திமுக, அதிமுக கூட்டணிக்கு ஒரு முடிவுக்கு வராமல் உள்ளது. முதலில் அதிமுக, பாஜக கூட்டணியில் தேமுதிக இணையும் என்று கூறப்பட்டது. இதனிடையே தேமுதிக தலைவர் விஜயகாந்தை திமுக தலைவர் ஸ்டாலின் சந்தித்த பிறகு அரசியல் களம் பரபரப்பாக மாறியது. திமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக பிரேமலதா தெரிவித்தது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் திமுக உடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதனால் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதற்கான பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்றது. அந்த வகையில் அதிமுக தரப்பில் தேமுதிகவுக்கு 5 மக்களவை தொகுதிக்கும் 1 ராஜ்யசபா சீட்டும் வழங்குவதாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதற்கு முதலில் தேமுதிக சம்மதம் தெரிவித்ததாக கூறப்பட்டது. ஆனால் திடீரென தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அக்கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தினார். அதன்படி அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 7 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் நமக்கும் வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவரது வீட்டில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது அமைச்சர் ஜெயக்குமாரும் உடனிருந்தார். இந்த சந்திப்பின் போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 7 தொகுதிகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனிடையே இந்த சந்திப்பின் பின் பேசிய ஓ பன்னீர்செல்வம் கூறியதாவது: அதிமுக, தேமுதிக கூட்டணி பற்றி இன்றோ அல்லது நாளையோ அறிவிக்கப்படும் என்று கூறினார். மேலும் வரும் 6ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் பரப்புரை கூட்டத்தில் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என்றும், பிரதமர் மோடி பங்கேற்கும் பரப்புரை கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உறுதியாக இருப்பார். எங்களிடம் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் விஜயகாந்த் பேசினார் என்று தெரிவித்தார். இதனால் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, லோக்சபா தேர்தலையொட்டி திமுக கூட்டணி தற்போது கிட்டத்தட்ட இறுதியாகிவிட்டது என்றே கூறலாம். இன்றைய நாளை அனைத்து கட்சிகளுடன் திமுக தனது கூட்டணி ஒப்பந்தத்தை முடித்துவிட்டது. தொடர்ந்து நடந்து வந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் திமுக தரப்பில் ஒரு முக்கிய நிபந்தனையோடு அனைத்து கூட்டணியும் அமைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே நாளை திமுக கூட்டணி முழு வடிவம் பெற உள்ளது. தற்போது வரை திமுகவின் கூட்டணிப்படி தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 இடங்களில் காங்கிரஸ்க்கு 10 இடங்களும், விசிகவுக்கு 2 இடங்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடங்களும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 1 இடமும், கொங்குநாடு மக்கள் கட்சிக்கு 1 இடமும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மதிமுகவிற்கு 2 இடங்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1 இடமும் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதனால் தற்போது இருக்கும் 40 தொகுதிகளில் மொத்தம் 19 இடங்கள் கூட்டணி கட்சிக்கே ஒதுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 21 இடங்களில் மட்டுமே திமுக போட்டியிட உள்ளது. திமுக இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டை வாரி வழங்க முக்கிய காரணம் எதிர்வரும் சட்டமன்ற இடைத்தேர்தல் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் 21 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள லோக்சபா தேர்தலுடன் சேர்ந்து நடக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது. அதிமுக தரப்பு இதற்கு ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது திமுகவும் இதற்கு தயாராகும் வகையில் லோக்சபா தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்கள் ஒதுக்கியுள்ளதாம். இதனால் இனி கூட்டணி கட்சிகளுக்கு சட்டமன்ற தேர்தலில் இடமளிக்கப்படாது எனவும், திமுக மட்டுமே அனைத்து தொகுதிகளிலும் நிற்கும் என்றும், 21 இடங்களிலும் பெரும்பாலும் மற்ற கட்சிகளின் ஆதரவுடன் திமுக தனது வேட்பாளர்களை நிறுத்தும் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த தேர்தலில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில்தான் விசிக, கொங்குநாடு மக்கள் முன்னேற்றக் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை போட்டியிட வேண்டும் என்று ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அதன்படி 24 முதல் 27 தொகுதிகளில் திமுகவின் உதயசூரியன் சின்னம்தான் இருக்கும். இந்த உதயசூரியன் என்ற நிபந்தனையுடன் தான் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. சூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும், அப்படி என்றால் 2 தொகுதி கொடுக்கிறோம் என்று கூறி ஸ்டாலின் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி வழங்கியுள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, பாஜக, காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் டேட்டா அனலிசிஸ்ட் மற்றும் ஐஐடி, ஐஐஎம் மாணவர்களை வேலைக்கு எடுத்து தொழில்நுட்பம் மூலம் தங்களின் கட்சி பற்றியான செயல்பாடுகளை டிஜிட்டல் விளம்பரங்களாக மக்களிடம் கொண்டு சேர்த்து வருகின்றனர். நாட்டிலேயே முதலாக தகவல் தொழில்நுட்ப பிரிவு என்ற அணியை அதிமுகவில் உருவாக்கியவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தான். இந்த நிலையில் வரும் 2019 பொதுத் தேர்தலுக்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சென்னையில் கார்ப்பரேட் அலுவலகத்தை போல் தனி அலுவலகம் அமைத்து, ராமச்சந்திரன் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட முன்னணி தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த இளைஞர்களை கொண்டு ஒரு குழு அமைத்து கடந்த 2 மாதங்களாக இயங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த குழு மொத்த வாக்காளர்களை கணக்கிட்டு வயது, பாலினம், கல்வி, வேலைவாய்ப்பு, படித்தவர், படிக்காதவர், இளைஞர்கள், முதியோர் என அதற்கு ஏற்றாற்போல் 14 வகைகளாக பிரித்து தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகளை இன்ஃபோகிராஃபிக்ஸ், வீடியோக்கள், மீம்ஸ்கள் மூலம் கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளது.
அது மட்டுமின்றி தொகுதி வாரியாக வாட்ஸ்அப் மூலம் மக்களை இணைப்பது, பூத் வாரியாக வகைப்படுத்தி தகவல்களை கணக்கெடுத்து கொடுப்பது உள்ளிட்ட வேலைகளை கட்சி தலைமையின் வழிகாட்டுதலின்படி செய்ய துவங்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் தற்போது திமுகவும் தங்களது தொழில்நுட்ப அணியுடன் சேர்ந்து செயல்பட ஒரு தனியார் நிறுவனத்தை வரும் பொது தேர்தலுக்கு உபயோகப்படுத்துள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். தேர்தல் நெருங்கும் போது இந்த சமூக வலைதள போரில் இன்னும் பல தொழில்நுட்ப யுக்திகள் வெளிவரும் என்பது உறுதியே. இது தொடர்பாக சிங்கை ராமச்சந்திரன் தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றுள்ளது. அதில் லோக்சபா தேர்தலுக்கான அனைத்து யுக்திகளையும் ஆலோசித்து தயார்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகின்றன. இது ஒரு பக்கம் இருக்க, ஆசியாவிலே மிக உயரமான கொடி கம்பத்தில் அமமுக கட்சியின் கொடி தற்போது ஏற்றப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் இந்த கொடி கம்பம் ஏற்றப்பட்டது. அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் 123 அடி உயர கொடிக்கம்பத்தில் தனது கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். 20 அடி நீளமும் 30 அடி உயரமும் கொண்ட இந்த கொடி தற்போது ஏற்றப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய தினகரன், நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று இந்தியாவின் பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் விளங்கப் போகிறது என தெரிவித்தார். மேலும் விருதுநகர் மற்றும் தென்காசி பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எதிரிகளையும் துரோகிகளையும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.